கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, உள்ளத்தில் பல சோர்வுகளோடு வேதனைகளோடு இன்றைக்கு கவலைகள் நிறைந்த வாழ்க்கையில் என்ன செய்வதென்று ஒரு மனக்குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சில காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா விதமான காரியங்களையும், உலகத்தின் பாடுகளையும், நமக்கு உண்டாயிருக்கின்ற சோர்வுகளையும் நெருக்கங்களையும், இன்றைக்கு கவலைகள் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு, ஒரு தூசியை உதறுவது போல நாம் உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகின்றார். இன்றைக்கு அநேகர் கிரியமாய் வாசித்து கொண்டிருந்த வேத வசனங்களை வாசிக்காது விட்டுவிட்டீர்கள். அநேகர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்பதை மறந்து போனீர்களே. உலகத்தில் நமக்கு நெருக்கங்கள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான், உபத்திரவங்கள் உண்டுதான். ஆனாலும் கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரோடு கூட நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லவா கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி நம்மை தேற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்றும் உங்களோடு கூட உங்களை பேசி தேற்றி கொண்டே இருக்கின்றாரே. இத்தனை நல்ல ஒரு அன்புள்ள தேவனை பெற்றுக்கொண்டது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். நாம் அதற்காக எத்தனை கோடி நன்றிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உலகத்தின் பாடுகளை நினைத்து நாம் சோர்ந்து போய் கவலைப்பட்டு இருக்கிறதுனால் நமக்கு என்ன லாபம்? பிரியமானவர்களே, வேண்டாம். இன்றைக்கு இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் ஒரு தூசி உதறுவது போல நாம் உதறி தள்ளிவிடுவோம். மீண்டும் வேதத்தை வாசித்து தியானிப்போம். கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாய் நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்படுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்கு நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாதையில் நடத்துகிறதற்கு நாம் அவருக்கு சில வாய்ப்புகளை கர்த்தருக்கென்று கொடுப்போம். முறுமுறுத்து கொண்டும் குறை சொல்லி கொண்டும் உலகத்தின் பிரமாணமான காரியங்களினால் சோர்ந்து போய் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டும் இருப்பதினால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. பிரியமானவர்களே, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாதிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு எல்லாரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் பாரம் கொண்டு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டு ஜெபிப்போம். கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகளை அறிந்து கொண்டு நாம் ஜெபிப்பதற்கு ஆசைப்படுவோம். பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு எல்லா விதமான பாரங்களையும் கஷ்டங்களையும் ஒரு தூசியை போல நீங்கள் உதறிவிட்டு எழுந்திருங்கள். இன்றைக்கு சிறைப்பட்டு போன ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களே, ஆகினால் இன்றைக்கே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பிரியமானவர்களே, எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி உங்களோட பாவங்களை அறிக்கை செய்து இனி கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கே உங்கள் உள்ளத்தையும் உங்கள் சரீரத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் அதி சீக்கிரத்தில் வரப்போகின்றார். ஆகையினால் நாம் அநேகரை ரட்சிப்பிற்குள்ளாய் நடத்தும்படி நாமும் கூட பிரயாசப்படுவோம். அதற்காக ஆயத்தமும் படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.